நேத்திக்கு வரும்போது டூ வீலரில் வரும்போது ஒரு குட்டி குட்டி வீடாக இருந்தது. அந்த அவங்க சின்ன வீட்டில் இருக்காங்களே, கஷ்டப்படுவாங்களே, அவங்களோட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பேசும்போது, ஆ, அந்த பாய் என்ன சொன்னார்னா உட்காந்துருந்தாங்க. அவர் வெளியில் உட்காந்துருந்தார். அதுக்கப்புறமா, சார் நான் வந்து நாதஸ்வரம் வாசிப்பேன் சார், என்ன பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு பேசிட்டு கொடுத்தேன். அது நாதஸ்வரம் வாசிப்பேன். இப்போ சொன்னார் பாருங்க, என்ன பாட்டெல்லாம் வாசிப்பீங்க அப்படின்னு கேட்டேன். அதாவது நாதஸ்வரம் வாசிப்பேன்னு சொல்கிறது ஒரு பக்கம். நான் சொன்னேன், ஒரு கச்சேரின்னா தவிழ் முக்கியம், நாதஸ்வரம் முக்கியம். ஏன்னா ஜால்ரா போடுறதுலேருந்து ஒவ்வொருத்தரும் அந்த அந்த கச்சேரி அப்போ தான் சிறப்பாக இருக்கும். என்ன பாட்டு பாடுறோம் அப்படிங்கும்போது, சார் நான் ராமர் பாட்டெலாம் நிறையா பாடுவேன் சார், ராமர் பாட்டு, கிருஷ்ணர் பாட்டு. எப்படி இங்கே இறைவன்லாம் படைச்சிருக்காரு, நம்ம தான் வந்து பிரித்து பிரித்து அவர் வேறு இவர் வேறன்னு. அவர் அப்படியே மூச்சு காற்று, அவரோட மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது ராமா ராமா ராமான்னு வருது. நம்ம வெங்கட்ராமன் பேரை வச்சுக்கிட்டு ராமா ராமான்னு சொல்கிறோமா அப்படிங்கிறது தான் யோசிக்க வேண்டியது. ராமா ராமான்னு சொல்லணும். நான் சிவன் பக்தர், அதனால் சிவாய நமக நமச்சிவாயன் மாற்றி மாற்றி சொல்லுவேன். எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட நல்ல காற்றே உள்ளப்போ, கெட்ட காற்று அவங்களுக்கு மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தேன். பொடி போட்டுக்கிட்டு இருந்தார், பொடி அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு காற்றை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். டேக் அ டீப் பிரீத் இன், இவ்வளோ தான். நல்ல காற்றை உள்ளே போ, கெட்ட காற்றை வெளியில் போ. நல்ல எண்ணமே உள்ளே போ, கெட்ட எண்ணமே வெளியில் போ. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி இருக்கும். டிஆர்வி திருச்சியிலேருந்து டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டியில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அவங்க தேவைகளை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது டுகெதர் ட்ராவல் ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும். நேற்றுக்கு ஒரு நண்பர் வந்து, நான் ரேப்பிடோக்கு வண்டிக்கு போட்டு உட்காந்துருக்கேன், ரேப்பிடோ கிடைக்கல. எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு நண்பர் பிஹெச்இஎல் போகிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன், சார் நான் அரியமங்கலத்தில் வண்டியை போட்டிருக்கேன், நேற்றுக்கு பிளாட்டை பார்க்குறதுக்கு போனேன், வெயிலில், அதனால் அங்கே வண்டி போட்டிருக்கோம், மழை நாள் எடுத்துகிட்டு வர முடியலன்னு சொன்ன உடனே வாங்கலாம் சார் அப்படின்னார். அப்போ அவங்க அப்பாவுக்கு டயாலிசிஸ்க்கு ஆள் வேணும், யாராவது சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம் 20 நிமிஷம் டயாலிசிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா சௌரியமாக இருக்கும். ஸ்ரீரங்கத்துலேயே இருக்கிற ஒரு நண்பரை, அதாவது சொல்லிவிட்டு நான் இறங்கி போய் வண்டி எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வரேன். நான் வர பாதையில் ஓரமாக நிற்கிறாரு அந்த சமூக சேவர் தெய்வம், டாக்டர் டிஎஸ்பின்னு போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அந்த நண்பர் எல்லா இடத்துலையும் யாருக்கு எங்கே சேவைனாலும், இங்கே வந்து ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தர் பஞ்சர் ஓட்டுவார். யார் வண்டி எங்கே இப்போ நிற்கிதுங்கன்னு கேட்பார். அங்கேயே வந்து கேஸை ஏற்றிக்கிட்டு கேஸ் சிலிண்டரோடு வருவார். எப்பொழுதுமே வண்டியிலே இருக்கும், மொபைல் சர்வீஸ் அது. அது மாதிரி இந்த நண்பரும் ரயில்வே ரிட்டையர்டு, அவர் வந்து வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறாரு. அவரோட என்ன பிரமாதமான நண்பர். ஸோ அவரோட கார்டை வாங்கினேன், அவர்கிட்ட பேசினேன், அந்த டாக்டர் டிஎஸ்பியை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அது மாதிரி இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி நிறைய நல்ல நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. நமக்கான தேவைகளை நம்ம ஒரு ஃபோரமில் சொல்லணும் அப்படின்னா அது டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உபகாரமாக மாற ஆரம்பிப்போம். ஸோ எவ்ரிதிங் இட் இஸ் வெரி ஈஸி. கெட்டிங் எ இன்ஃபர்மேஷன், அனலைஸ் இட். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறையா மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு போகும்போது, முடிச்சுட்டு வரேன் பார்த்தீங்கன்னா சிவனடியார்களாக அப்படியே போயிட்டே இருக்காங்க திருவாலக்கால் சைடு. என்னென்ன அப்புறம் இங்கே வந்து குரு பூஜை நடந்ததுங்க அப்படின்னு. அதாவது நம்ம ஊர்லேயே நம்ம ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, நமக்கு தெரியாது. ஆனால் வெவ்வேறு ஊரில், நான் சிதம்பரத்தில் வந்தேன் சார், நான் கும்போணம் தாண்டி வந்தேன் சார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அபரிமிதமாக இருக்குது. அங்கே பார்த்தா ஒருத்தர் வஸ்திரம்லாம் கொடுத்துட்ருக்காரு, ஒரு சாப்பாடு நடந்துகிட்டு இருக்குது, சாப்பிட்றீங்களாங்கன்றாங்க. நம்ம இங்கே நான் சும்மா அப்படியே குளிக்கிறதுக்கு முன்னாடியே போய் வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடுவோன்ட்டு போனதுனால நான் அங்கே சாப்பிடல, ஜஸ்ட்டு அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அங்கே ஒருத்தர் பார்த்தா 50 ரூபா நோட்டை புதுசாக வச்சுக்கிட்டு வர ஆளுக்கெல்லாம் லைனில் இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் கொடுப்பதிலும் இன்பம் பெறுதலிலும் இன்பம். நம்மக்கிட்ட என்ன எக்ஸஸாக இருக்கோ யூ கீப் ஆன் கிவிங் டு அதர் பீப்புள். என்ன இல்லையோ கேட்டு வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அதனால் நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்களா, நம்மளை குறைச்சி இடம் போட்டுருவாங்களா, அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஸோ அதனால் கொடுப்பதிலும் இன்பம் பெறுதலிலும் இன்பம். என்ன கொடுக்குறோம், இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொன்னால் நல்லா இருக்குமா, 10 பேர் கேட்கட்டுமே, அவங்கள 10 பேரில் ஒருத்தருக்கு வந்து பிரயோஜனமாக மாறட்டுமே. நான் நேற்றுக்கு பார்த்தேன் ஒரு வீடியோ, நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் ஆனால் ஒரு கோடீஸ்வரன் நான் போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போடுறாரு. என்ன இது, நல்ல வாட்டச்சாட்டமாக இருக்கார், வீடியோ போடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் நான் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரூபாயை வாங்கிக்கணும், நான் அது மூலமாக கோடீஸ்வரன். நான் ஏன் பிரின்சிபல் தெரியுமா, ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபாயை சம்பாதிக்க வச்சு, ஐயா 1 ரூபா நீ கேட்க வேண்டாம், அவங்களே கொடுத்துருவாங்க. அது மாதிரி உங்களோட சர்வீஸும் ஆட்டிடியூடும் பி கிளியர் அபவுட் தட். சில விஷயங்கள்லாம் என்னென்னா,
எல்லாத்துக்கும் ஒரு அந்த செயல் விளைவு தத்துவம்னு ஒன்று. நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன கிடைக்குது, அது ஒரு ஒரு சின்ன சின்ன வேலைகள் நீங்கள் செய்கிறது. இந்த உடம்பை வந்து என்னென்னா அது சக்தி பீடம், சிவன் பீடம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த உடம்பில் இருக்கிற அந்த சக்தியை வந்து விரயம் பண்ணலை, அதை பூஸ்டிங் பண்ணுறது. என்னுடைய உழைப்பையும் என்னுடைய இந்த பிறவியையும் நான் மற்றவர்களுக்காக எனக்கான மாற்றிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல், இங்கே பணம் தேவை அதனால் வாங்குறமே வெளியே, இல்லைன்னா என்னது ஃப்ரீயாக சர்வீஸ் போட்ட இடத்துல சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு, இது நம்ம குடும்பம் மாதிரி வசுதேவ குடும்பம்னு எல்லா இடத்துலையும் எல்லா மக்களும் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு சில வேலைகளை செய்யுங்க. ஒருத்தர் படிச்சிருப்பார், ஒருத்தர் படிக்காமல் இருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. நாசுரக்காரன் சொன்னேன் பாருங்கள், அது மாதிரி அவரை மேலாம் தம் கட்டி நம்மளாலலாம் வாசிக்க முடியாது. தெய்வமே ராமர் பாட்டையும் கிருஷ்ணர் பாட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பூத்து விளையாட வேண்டார் பார்க்குறேன். அவருக்கு வந்து தொழுகையோட இம்பார்ட்டன்ஸை நான் இப்படி போட்டு வண்டி போட்டு ஒரு நிமிஷம் உட்காருங்க, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் டைஜஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். உடல், மனம், பணம் 3ஐயும் கரெக்டாக வச்சுக்கிங்க. வாழ்க பல்லாண்டு.